ஹலோ, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் பஸ்ஸில் போகும்பொழுது ரொம்ப தாகமாக இருந்துச்சு. தண்ணி பாட்டில் வாங்கினேன். அதோடைய விலை 20 ரூபா. ஒரு காலத்தில் ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் லாங் லாங் எகோ அம்மா தண்ணி அப்படின்னு சொல்லி பஸ் ஸ்டாண்டில் 10 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த தண்ணி பாட்டில்னால் எங்கே போச்சுன்னு தெரியல. அது ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போது அந்த தண்ணி பாட்டில் 20 ரூபா ஒரு பாட்டில் பஸ்ஸில் வரும்பொழுது. சரி, அதே தண்ணி பாட்டில் ரயிலடிக்கு போகும்பொழுது, ரயில்வே ஸ்டேஷனில் போகும்பொழுது, இல்லை ரயிலில் போகும்பொழுது ரயில் வண்டியை பொறுத்து 50 ரூபா, 100 ரூபா. அதே 1 லிட்டர் தண்ணி பாட்டில், 1.5 லிட்டர் தண்ணி பாட்டில் பிளேனில் போகும் பொழுது 250 ரூபா. 200லேருந்து 250க்குள்ளே அந்தந்த ஏர் நிர்வாகத்தை பொறுத்து இருக்குது. பாருங்கள், ஒரே பாட்டில் தான், ஒரே தண்ணி தான். பிளாட்ஃபாரத்தில் ஒரு ரேட்டு, சின்ன கடைகளில் ஒரு ரேட்டு, ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ரேட்டு, பிளேனில் ஒரு ரேட்டு. அதே மாதிரி தான் நீங்கள் சாதாரண நபராக இருக்கலாம். ஆனால் இடங்களுக்கு பொறுத்தபடி உங்களுடைய மரியாதைகள் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் எல்லாத்தையுமே கண்ணியத்தோடு நடந்து கொள்ளணும், சிரித்த முகத்தோடு நடந்து கொள்ளணும். மதுரையில் ஒரு நண்பர் எனக்கு தெரியும். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாரை பார்த்தாலும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சிரித்த முகத்தோடு கேட்பார். சாப்பிட்டாச்சுங்க அப்படின்னு சொன்னாக்க ஒரு டீயாவது குடிச்சிட்டு போகலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுவார். அவரை பார்த்து இந்த நல்ல பழக்கத்தை நானும் கற்றுக்கொண்டேன். நான் கோயம்புத்தூருக்கு போகும் பொழுது என் பக்கத்தில் யார் உட்காந்துருக்காங்களோ அவள்கிட்ட அன்பாக விசாரிக்கிறதும், கூடுமானால் ஒரு டிக்கெட் அவங்களுக்கு 25 ரூபா ஒரு டிக்கெட்டை நான் எடுப்பேன். ஒரு டீயை வாங்கி கொடுப்பேன். என்னால் முடிந்த ஒரு சின்ன உதவியை நான் அவங்களுக்கு செய்வேன். ஏன்னா அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பாக அவங்க எனக்கு பதில் செய்ய போகிறது கிடையாது. என் விசிட்டிங் கார்டையும் அவங்களுக்கு கொடுக்கறதில்ல. பிரியமானவர்களே, நாம் கௌரவத்தோடு வாழும் பொழுது கௌரவமும் நம்ம தேடி வரும். உற்சாகமாக இருங்க. எல்லாமே உங்களுக்கு ஆசீர்வாதமாக நல்லதாகவே நடக்கும்.